Hey guys, போன கிளாஸ்ல வந்து நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜினப்பா என்னன்னு பார்த்தோம், பொட்டன்ஷியல்னா என்னன்னு பார்த்தோம். இப்ப அந்த லெசனோட கண்டினியூவேஷனா ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கு போக போறோம். இங்க டைரக்டா இங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்கோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் மைனஸ் டிவி பை டிஎக்ஸ். இங்க வின்றது பொட்டன்ஷியல், இன்றது எலக்ட்ரிக் ஃபீல்ட். இதே ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்படி எழுதலாம்? வி இஸ் இ டாட் எக்ஸ் டாட் ப்ராடக்ட் ஆஃப் இ வெக்டர் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் இப்படி எழுதலாம். இப்ப ஒரு கேஸ் நான் சொல்றேன். இஃப் பொட்டன்ஷியல் இஸ் a ஃபங்க்ஷன் ஆஃப் xyz அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கலாம். ex ey ec கண்டுபிடிக்கலாம். இட் இஸ் அப்டைன்ட் பை பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன். டி பை டிஎக்ஸ்க்கு பதிலாக டோ பை டோ எக்ஸ்னு எழுதணும். பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன். பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன்னா என்னன்றத அடுத்து பார்ப்போம். அதுக்கு இதுதான் ரிலேஷன்ஷிப்ன்றது தெரியணும். இப்போ அடுத்த பேஜ்ல இதை பத்தி கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்து இங்க ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் 1,1,1 if potential energy is given by 2x square plus 3y minus 4 ln z. ஓகே, v வந்து ஃபங்க்ஷனா கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ex வேணும்னா நான் டோ v பை டோ எக்ஸ்ன்னு பண்ணணும். அதாவது பேசிக்கலி சேம் டிஃபரன்சியேஷன் தான் பண்றோம், ஆனா மற்ற எக்ஸை தவிர எல்லாமே கான்ஸ்டன்ட். எக்ஸை தவிர எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ். அப்படி பண்ணோம்னா இது வந்து என்ன வரும்? மைனஸ் டோ வி பை டோ எக்ஸ். ஸோ மைனஸ் வெளியே 4x plus 0 plus 0 வரும். ஸோ மைனஸ் 4x. இதே இது ஒய் ஆக்சிஸ்ல பண்ணோம்னா, அதாவது எலக்ட்ரிக் ஒய் காம்பனண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பண்ணோம்னா மைனஸ் டோ வி பை டோ ஒய். அது வந்து பேசிக்கலி -3 மட்டும்தான், மற்ற எல்லாமே 0 ஆயிடும். அதே இது இசட் ஆக்சிஸ்க்கு பண்ணோம், மைனஸ் டோ வி பை டோ இசட். log x ஓட டிஃபரன்சியேஷன் 1 by x. ஸோ minus 4 log z அதோட டிஃபரன்சியேஷன் வந்து minus 4 by z, which is basically plus 4 by z. பேசிக்கலா நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டர் வந்துருச்சு. அது என்னது? minus 4x i cap minus 3 j cap plus 4 by z k cap. இப்ப அவங்க ஸ்பெசிபிக்கலி 1,1,1 பாயிண்ட்ல வந்து ஃபீல்ட் எவ்வளோன்னு கேட்கலாம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் 1,1,1 வந்து வெறும் சும்மா சப்ஸ்டியூஷன் தான். எக்ஸுக்கு பதிலாக 1, ஒய்க்கு பதிலாக 1, இசட்க்கு பதிலாக 1. minus 4 i cap minus 3 j cap plus 4 k capனு வரும். இப்போ மேக்னிடியூட் வேணும் அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் minus 4 ஸ்கொயர் plus square root of minus 3 square plus 4 square. So 16, 25, 25 plus 16, 31, 41. Square root of 41 தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ. இந்த கான்செப்ட் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னால என்னென்ன பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பொட்டன்ஷியல் ஆன் ஆக்சிஸ் ஆஃப் அ சார்ஜ். சப்போஸ் லெட்ஸ் சே இந்த ரிங் ஃபுல்லா நான் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கொடுக்குறேன். லெட்ஸ் சே ஒரு கியூ சார்ஜ் கொடுக்குறேன்னு வச்சுக்குவோம். அதோட பொட்டன்ஷியலுக்கான ஃபார்முலா இங்க இருக்கு. இப்போ நான் அதை டிரைவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். நம்மளுக்கு ஃபீல்ட் ஆன் ஆக்சிஸ் ஆஃப் ரிங்க்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். அது வந்து என்ன? AQ small r divided by R square
plus small r square whole power 3 by 2. இங்க r வந்து distance from axis. நம்மளுக்கு என்ன தெரியும்? E equal to minus dv by dx ன்னு தெரியும். இப்போ வந்து dv equal to minus e dx. Let's integrate both these sides. ரெண்டு பக்கமும் இப்போ integration நான் பண்றேன். Let's say from infinity to r. Integration பண்ணனா இங்க potential at r minus potential at infinity வரும். இங்க வந்து அந்த இன்டிகிரேஷன் நம்ம பண்ணணும். ஃபீல்டோட வேல்யூ என்ன? kqr divided by r square plus small r square whole power 3 by 2 dr. இங்க வந்து rன்ற வேரியபிள் ஓகே எல்லாமே x மாத்திடுவோம், பிரச்சனை இல்லை. r இருந்தாலும் சரி x இருந்தாலும் சரி, டெஃபினைட் இன்டிகிரேஷன்ல வேரியபிள் பிரச்சனை கிடையாது, எல்லாமே x எழுதிடுவோம். இப்ப அந்த இன்டிகிரேஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு வர வேண்டிய ஆன்சர் என்னதுன்னா vr minus v infinity equal to kq by r square plus x square whole power 1 by 2 from infinity to r. ஓகே, நம்மளுக்கு வந்து அசம்ஷன் ஒன்று பண்ணிருந்தோம். ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம வந்து ஒரு அசம்ஷன் பண்ணிருக்கோம். பொட்டன்ஷியல் அட் இன்ஃபினிட்டியும் பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் இன்ஃபினிட்டியும் ஜீரோன்றது. ஸோ பொட்டன்ஷியல் அட் ஆர் ஈக்குவல் டு kq by r square plus small r square whole power 1 by 2 plus minus kq by r square plus infinity square whole power 1 by 2. Denominator infinity இருந்தா the whole term tends to 0. So potential at distance r is given by kq by r square plus r square power 1 by 2. இதுதான் ஃபார்முலா. இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்த ஆப்ஜெக்ட் டியூ டு கண்டக்டிங் ஸ்பெரிக்கல் ஷெல். Due to a conducting spherical shell. Let's say ஒரு ஷெல் இருக்கு, கண்டக்டிங் ஷெல்னால சார்ஜ் எல்லாமே அக்யூமுலேட் ஆன் சர்ஃபேஸ், இன்சைட் சார்ஜ் இருக்காது. ஓகே, இப்போ வந்து லெட்ஸ் சே இட் ஹஸ் சார்ஜ் q. நான் 3 பாயிண்ட்ஸ்ல நான் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்க போறேன். லெட்ஸ் சே பாயிண்ட் A, பாயிண்ட் B, பாயிண்ட் C. ஒரு இன்டீரியர் பாயிண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்ஸ் சே ஒரு இன்டீரியர் பாயிண்ட் இருக்கு, ஒரு எக்ஸ்டீரியர் பாயிண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் பாயிண்ட் ஆன் த சர்ஃபேஸ். லெட்ஸ் சே ஒரு ரேடியஸ் வந்து கேபிட்டல் R. கேஸ் 1 பார்ப்போம், அதாவது பொட்டன்ஷியல் அட் C. C வந்து ஒரு எக்ஸ்டீரியர் பாயிண்ட். லெட்ஸ் சே சென்டர் டு இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். அப்ப நம்ம வந்து இது பேசிக்கலி நம்மளோட இந்த KQ by எக்ஸ்ன்னு எழுதிடலாம். ஏன்னா எல்லா சார்ஜும் அக்யூமுலேட்டட் சென்டர்னு நம்ம நினைச்சிட்டு பண்ணலாம். அப்படி பண்ணோம்னா பொட்டன்ஷியல் வந்து KQ by x. பொட்டன்ஷியல் at C is given by KQ by x. இப்போ அதே மாதிரி கேஸ் 2, பொட்டன்ஷியல் at B. B பாயிண்ட்ல
என்ன சொல்றது? இட் இஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஷெல். அப்ப அப்ப அப்பயும் பிரச்சனை வராது. நம்ம வந்து மொத்த ஷெல்லையும் இட் இஸ் கான்சென்ட்ரேட்டட் அட் இஸ் சென்டர் அப்படின்னு நினைக்கலாம். இப்போ பேசிக்கலி பொட்டன்ஷியல் அட் பி வந்து கேக்யூ டிவைடட் பை கேபிட்டல் ஆர்னு மாறிடும். அதாவது இங்க எக்ஸ்க்கு பதிலா எக்ஸ் வந்து இங்க கேபிட்டல் ஆர், எக்ஸோட வேல்யூ டிஃபைன், அவ்வளவுதான். அடுத்து வந்து ஒரு கேஸ் இருக்கு, கேஸ் 3. பொட்டன்ஷியல் அட் ஏ ஒரு இன்டீரியர் பாயிண்ட், அதாவது இந்த ஸ்பியர்ல நான் ஒரு இன்சைட் பாயிண்ட் எடுத்திருக்கேன். இது என் சென்டர், இது என் ரேடியஸ். இப்ப பொட்டன்ஷியல் எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்ப வந்து நம்ம பாத்தீங்கன்னா இன்சைட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளோ? 0. அவுட் சைடு எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளோ? KQ/R². அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியலோட டெஃபினிஷன் என்னன்னு நல்லா தெரியணும். பொட்டன்ஷியல்னா ஒர்க் டன் டு மூவ் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு ரெக்வயர்ட் பாயிண்ட், இல்லைன்னா நெகட்டிவ் ஆஃப் ஒர்க் டன் ஃப்ரம் ரெக்வயர்ட் பாயிண்ட் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இப்ப இன்டீரியர் பாயிண்ட்ல ஃபீல்டே கிடையாது. இப்போ ஃபீல்டே கிடையாதுன்னா நோ ஃபீல்ட் இன்சைட். இப்போ ஃபீல்டே கிடையாதுன்னா நான் இந்த பாயிண்ட ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ல இருந்து லெட்ஸ் சே இங்க கொண்டு வரதுக்கு let's say A to A1. Work done in A to A1, work done in moving the என்ன சொல்றது பாயிண்ட் ஃப்ரம் A to A1 is 0. ஏன்? அங்க ஃபீல்டே இல்லை. ஃபீல்டே இல்லைன்னா ஒர்க் நடக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த பாயிண்ட் ஏல இருந்து ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் பாயிண்ட் வரைக்கும் நோ ஒர்க் இஸ் டன். லெட்ஸ் சே A2. Work done from A to A2 is 0. இப்போ பேசிக்கலி பொட்டன்ஷியல் இன்டீரியர் பாயிண்ட் என்னதுன்னா ஒர்க் டன் மூவ் டு சர்ஃபேஸ் divided by 1 coulomb plus work done to move to infinity by 1 coulomb. இதெல்லாம் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இது வந்து 0 பிளஸ் சர்ஃபேஸ்ல இருக்க பொட்டன்ஷியல் நம்ம டைரக்டா எழுதிடலாம், which is KQ by capital R. அது போன பேஜ்ல தான் பார்த்தோம். ஸோ ஒரு ஷெல்லுக்கு இன்டீரியர் பாயிண்ட்லயும் KQ by R அதுதான் வந்து உங்களோட பொட்டன்ஷியல். இப்ப நான் ஒரு பொட்டன்ஷியல் வர்சஸ் டிஸ்டன்ஸ் கிராஃப் வரைகிறேன் அப்படின்னா என் கிராஃப் சம்திங் லைக் திஸ் இருக்கும். இன்சைட் அதாவது 0ல இருந்து R டிஸ்டன்ஸ் வரைக்கும் KQ by R தான் இருக்கும் என் பொட்டன்ஷியல். KQ by capital R, R டிஸ்டன்ஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் கிராஃப் இப்படி இருக்கு. ஏன்? அவுட் சைட்ல வந்து பொட்டன்ஷியல் ப்ரொபோர்ஷனல் டு 1/x. ஏன்? KQ by x தானே பொட்டன்ஷியல். ஸோ பொட்டன்ஷியல் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு x. ஸோ வந்து ஒரு ஹைப்பர்போலா வந்து வரும். இதான் வந்து என் கிராஃப். இப்ப கண்டக்டிங் இல்லாம நான் கண்டக்டிங் ஷெல்லா இருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்கலாம். இப்ப நான் கண்டக்டிங் ஷெல்னா சார்ஜ் ஃபுல்லா இங்க அக்யூமுலேட் ஆகும். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 கேஸும் சேம் தான்ப்பா. ஃபர்ஸ்ட் 2 கேஸும் சேம் தான். அவுட் சைடு வந்து KQ by x, இன்சைடு வந்து சாரி சர்ஃபேஸ் வந்து KQ by R. ஏன்னா ரெண்டுமே ஒண்ணுதான். இட் கேன் பி கன்சிடர்ட் as a point charge crushed at its center. ஆனா இதுக்கும் இன்சைடுக்கு ப்ராப்ளம் வரும். இன்சைடுக்கு வேணும்னா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? லெட்ஸ் சே இது கேபிட்டல் ஆர், இது நான் ஸ்மால் ஆர் டிஸ்டன்ஸ்ல எனக்கு பொட்டன்ஷியல் வேணும் அப்படின்னு கொடுக்குறாங்க.
இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணலாம்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு சாலிட் ஐ மீன் நான் கண்டக்டிங் ஷெல் வந்து எப்படி குடுக்கலாம்? இன்சைட் ஆஃப் அ நான் கண்டக்டிங் ஷெல்லுக்கு வந்து ஃபார்முலா வந்து KQ ஸ்மால் ஆர் பை RQ. இது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல படிச்சிருப்போம். இப்போ வந்து சிம்பிளா நம்ம பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும்னா, E is minus dV by dr. KQR by R cube னு வந்துரும். So dV equal to minus KQR by R cube dr. இப்போ வந்து நம்ம இன்டிகிரேஷன் வந்து என்ன பண்றோம்னா, இன்டிகிரேஷன் லிமிட்ஸ் வந்து நல்லா தெரியும். இங்க வந்து நான் சர்ஃபேஸ்ல இருந்து என்னோட ரெக்வயர்ட் பாயிண்ட் இன்சைட் அது வரைக்கும் போறேன். இப்ப அதே தான் இங்கேயும் நான் பண்ணணும். பேசிக்கலி இன்ஃபினிட்டியில இருந்து ஆர் பாயிண்ட் வரைக்கும் நான் போகணும். இப்ப நான் இந்த இன்டிகிரேஷன் பண்ணேன்னா, என்னோட பொட்டன்ஷியலோட வேல்யூ என்ன வரும்? இங்க திரும்பி எழுதுறேன். dV அதோட வந்து பேசிக்கா VR minus V surface equal to KQR by R cube. Okay. Integration minus infinity to சார்ரா மைனஸ் இன்ஃபினிட்டி கிடையாது. நம்ம சர்ஃபேஸ்ல இருந்து தேவையான இதுக்கு தான் போறோம். சர்ஃபேஸோட ரேடியஸ் வந்து என்ன? கேபிட்டல் ஆர். கேபிட்டல் ஆர் டு ஸ்மால் ஆர். சாரி, கேபிட்டல் ஆர் டு ஸ்மால் ஆர். KQR dr by capital R whole cube. இப்ப இது எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ். இது மட்டும் தான் இன்டிகிரேஷன். ஆரோட இன்டிகிரேஷன் ஆர் ஸ்கொயர் பை 2 into R square R2R. V surface வந்து KQ by R. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். KQ by 2R cube into small r square minus capital R square. So potential at R நீங்க இதெல்லாம் ஹோலா சிம்பிளிஃபை பண்ணோம்னா பேசிக்கலி இந்த மாதிரி வரும். எவ்வளோ? KQ by R capital R into 3 by 2 minus R square by 2 capital R square. இதான் இன்சைட். இதுதான் வந்து பொட்டன்ஷியல் இன் இன்சைட். Potential inside the non-conducting spherical shell. இப்ப இதோட கிராஃப் வந்து கேட்டீங்கன்னா, இப்ப இதோட கிராஃப் வந்து இப்படி இருக்கும். E versus X கிராஃப். இதோட V versus X கிராஃப் பேசிக்கலி இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் நீட்டா வரையறேன், வெயிட் பண்ணுங்க. இப்படி இருக்கும். இந்த மிட் பாயிண்ட் மாதிரி இருக்கிறது R, which is KQ by R. ஓகே, இதான் வந்து கிராஃப். இப்போ வந்து லெட்ஸ் சே பொட்டன்ஷியல் அட் சென்டர் எவ்வளோன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. பொட்டன்ஷியல் அட் சென்டர் கண்டுபிடிக்கணும்னா பேசிக்கலி ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ விஆர் ஈக்குவல் டு நம்ம என்ன பார்த்தோம்? KQ by capital R into 3 by 2 minus 1 by 2 small r square by capital R square. Potential at center. சென்டர்னா பேசிக்கலி ஸ்மால் ஆர் டிஸ்டன்ஸ் வந்து ஜீரோன்னு சொல்றோம். ஸ்மால் ஆர்னா ஜீரோன்னு போட்டேன்னா இந்த டேர்ம் ஜீரோ வந்து. ஸோ பொட்டன்ஷியல் at center is KQ by R
இன்டூ 3/2. இந்த KQ/R வந்து நான் எப்படி எழுதுறேன்னா, பொட்டன்ஷியல் அட் சர்ஃபேஸ். இப்ப இதுல நம்மளுக்கு ஒரு ரிலேஷன் வந்துச்சு. பொட்டன்ஷியல் அட் சென்டர் ஈக்குவல் டு 1.5 டைம்ஸ் பொட்டன்ஷியல் அட் சர்ஃபேஸ். அதாவது சர்ஃபேஸை விட ஒரு சென்டருக்கு தான் பொட்டன்ஷியல் அதிகம். அதான் வந்து நம்ம இந்த கிராஃப்லயும் பார்க்குறோம். R ஈக்குவல் டு 0ல மேக்ஸிமமா 1.5 KQ/R வருது. அதை தாண்டி எந்த வேல்யூஸும் எடுக்க முடியாது. ஓகே, இப்போ வந்து ஒரு கொஸ்டின் பார்ப்போம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் P. ஆல் த ஷெல்ஸ் ஆர் கண்டக்டர்ஸ். ஓகே, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எல்லாம் ஒவ்வொரு வெக்டாரும் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணுவோம். ஆனா வந்து இது வந்து பொட்டன்ஷியல், எல்லாமே ஸ்கேலார் தான். இப்போ பேசிக்கலி அதுவும் ஷெல்லுன்ட்டாங்க, கண்டக்டிங் ஷெல். இப்போ ஒரு ஷெல்லுக்கு இன்சைடா இருந்துச்சுன்னா KQ/R. ஒரு இதுக்கு அவுட் சைட்ல டிஸ்டன்ஸ் எக்ஸ்ல இருந்துச்சுன்னா KQ/X. இதுதான் பொட்டன்ஷியல். இப்போ நம்ம டைரக்டா 3 ஷெல்லுக்கும் நம்ம வந்து இப்படி கண்டுபிடிச்சு டைரக்டா நம்ம ஒவ்வொன்றும் ஆட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். நம்ம வெக்டார் அடிஷனுக்கு இங்க போவாங்க, ஸ்கேலார் அடிஷனே மோர் தென் சஃபிஷியன்ட். லெட்ஸ் சி. இப்போ இந்த டயக்ராம்ல என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பாயிண்ட் P R டிஸ்டன்ஸ் வந்து கோஇன்சென்ட்ரிக் சென்டர்ல இருக்கு. இந்த சின்ன சர்க்கிளுக்கு இது அவுட் சைடு. ஸோ ஃபர்ஸ்ட் V நெட் எவ்வளோனா V1 + V2 + V3 வச்சுக்குவோம். V1 இல்லைன்னா V1 + V2 + V3ன்றதை விட V2 small R radial, V2 2R radial, V2 3R radial. இந்த ஷெல்லுக்கு வந்து ப்ளூவோட கிரீன், இந்த ஷெல்லுக்கு வந்து இது எக்ஸ்டீரியர் பாயிண்ட். அப்ப பொட்டன்ஷியல் வந்து KQ/r. KQ/r. இதோட சார்ஜும் ஒரு ஸ்மால் q. ஓகே, செகண்ட் 2R ஷெல்லுக்கு பார்ப்போம். 2R ஷெல்லுக்கும் இது எக்ஸ்டீரியர் பாயிண்ட் தான். இப்போ இதுக்கும் நான் KQ/Rன்னு எழுதலாம். ஆனா இங்க சார்ஜ் வந்து -2q, அதை நோட் பண்ணணும். ஸோ அப்போ நான் K இன்டூ -2q/Rன்னு எழுதலாம். இப்போ 3R ஷெல் பார்ப்போம். இந்த ஷெல்லுக்கு இது இன்டீரியர் பாயிண்ட். இன்டீரியர் பாயிண்ட்னா KQ/ ரேடியஸ் ஆஃப் ஷெல்லுன்னு எழுதணும். அதே மாதிரி இங்க சார்ஜ் வந்து 3q. ஸோ K இன்டூ 3q டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் ஷெல். ஸோ 3R. 3 கேன்சல். ஸோ மொத்தமா நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன வரும், KQ காமன் 1/R -2/R plus 1/R, which is KQ/1/R minus 1/r. இதுதான் வந்து நம்ம நெட் பொட்டன்ஷியல். சிம்பிள் சம் தான். இப்போ இதுக்கப்புறம் ஒரு சின்ன டாபிக் இருக்கு, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல். சிம்பிளா வந்து இது ரொம்ப பெரிய டாபிக், கொஸ்டின்ஸ் ரொம்ப வராது, இருந்தாலும் பார்த்துருவோம். லெட்ஸ் சே தான் டைபோல், சார்ஜ் பிளஸ் கியூ மைனஸ் கியூ பிளஸ் கியூலாம் இருக்கு. லெட்ஸ் சே எனக்கு இந்த பாயிண்ட் P ஆங்கிள் தீட்டால இருக்கு. பாயிண்ட்ல எனக்கு பொட்டன்ஷியல் வேணும். பொட்டன்ஷியல் இந்த பாயிண்ட் வந்து சிம்பிளா வந்து கே, இந்த பாயிண்ட் பேர் ஆர்னு வச்சுக்குவோம். சாரி, ஆர். கேபி காஸ் தீட்டா டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இதுதான் வந்து ஃபார்முலா. டெரிவேஷன் இம்பார்ட்டன்ட் கிடையாது. இங்க வந்து பின்றது டைபோல் மொமெண்ட், அப்புறம் ஆர் வந்து டிஸ்டன்ஸ் between center of dipole and required point. அதாவது இந்த டிஸ்டன்ஸ் தான் ஆர். டைபோல் மொமெண்டோட ஃபார்முலா என்ன, சார்ஜ் இன்டூ லென்த். இந்த லென்த் எல்னா. ஓகே, இதோட பார்ட் 1 ஆஃப் இந்த சாப்டர் முடியுது.
அடுத்த வீடியோஸ்ல வந்து நம்ம அடுத்த பார்ட் ஆஃப் இந்த சாப்டர் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்ற பார்ட் பார்க்க போறோம். ஓகே. அடுத்த வீடியோல பார்ப்போம். பை.